ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமினுடைய மை ரவுடி பாய் ஃப்ரெண்ட் 2/2 ஃபைனல் பார்ட். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை எப்படி என் பண்ணியிருக்கோம்னாக்கா, நம்ம ஜிமின் வந்துட்டு டேக்கிட்ட இந்த மாதிரி ஜாப்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ரவுடிசம் பண்ணுறது, இந்த மாதிரி மாஃபியாவை ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம டேக் பார்க்குறாங்க, நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒரு நார்மல் ஒர்க் பண்ணு, இல்லைனாக்கும் உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு பிஸ்னஸ் எதனா பண்ணு. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு நீ ஒர்க் பண்ண வேணாம், இந்த மாதிரி நீ உனக்கு அடிபட்டுறதோ இந்த மாதிரி உனக்கு எதனா ஆகிட்டாக்கா நான் என்ன பண்ணுவேன் ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் வேணும், நிம்மதியாக வாழணும். இந்த மாதிரி உனக்கு எப்போ என்ன ஆகும், உனக்கு எப்போ யார் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லவும், இப்போ டே பார்க்குறாங்க. அந்த மாதிரி நான் தனியாக கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டா நீ வந்து ஹாப்பியாக இருப்பேன், அந்த ஜாபை விட்டுட்டு நம்ம சொல்கிறாங்க இந்த ஊரை விட்டு போயிடலாம் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, சரி நீ நிம்மதியாக இருப்பெல்லாம் சொல்கிறாங்க, இருப்பான்னு சொல்கிறாங்க. சரின்ற டேவும் என்ன முடிவு பண்ணுறாங்கனாக்கா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான்ருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டை இப்போ அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு ஒரு இப்போ அவுட் ஆஃப் சிட்டியில் ஒரு வீடு வாங்குறாங்க. ரொம்ப பெரிய வீடு இல்லை, ரொம்ப சின்ன வீடு இல்லை, மிடில்லான ஒரு வீடு. அதை சுற்றியுமே கார்டனாக இருக்குது, ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டான ஒரு வீடு. அப்படி ஒரு வீட்டை வாங்குறாங்க. டே பார்க்குறாங்க, நான் ஒர்க்கில் எங்கே போக போகிறதா, நான் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, உனக்கு ஓகே தானே அப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் உனக்கு இது எந்த எனிமே வரமாட்டாங்கன்னு சொல்கிறேன், எனக்கு எனிமீஸ்லாம் யாரும் வரமாட்டாங்க, நான் அவங்களே வேற ஒன்று இருக்க போகிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினு பார்த்தும் சரி ஓகே சொல்லிடுறாங்க. டேட் ஒரு என்ன ஹேபிட்னாக்கா, ஜிம்முக்கு பிடிக்குதா பிடிக்கலாம்னு தெரியாமலே ஜிம்முக்கு அப்படி இருப்பார். எப்படின்னாக்கா ஜிம்முக்கு ஓகேவாலாம் அவர் யோசிக்கவே மாட்டார். அவர் படத்து எப்படிட்டே ஜிம் இல்லாமல் அவர் இருக்கவே மாட்டார், ரொம்ப அடிக்டடாக அப்படி இருப்பார். ஜிம்முமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஸ்டாப் பண்ண சொல்ல மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் போகிறான் அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஜிம்மு கூட அவ்வளோ ஒரு மாதிரி இருப்பார், டெய்லியுமே இப்படி தான் இருப்பார். ஆனால் ஜிம்முக்கு என்ன தேவையாலும் பண்ணிடுவார். ஒர்க்கு டே நைட்டுன்னு சொல்லிட்டு ஒர்க்கு தான் அதிகமாக பார்ப்பார். ஏன்னா அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டார். எல்லாத்தையும் அவங்க அப்பாட்ட மொத்தமாக கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் எல்லாமே இப்போ ஓனாக தான் ஏன் பண்ணுறாரு, நிறைய லோன்லாம் போட்டு ஓனாக ஆஃபீஸ் ஏட் பண்ணியிருக்காரு. இந்த வீட்டு எல்லாமே ஒரு ஓனாக வாங்கினது தான். ஆனால் அதுக்காக கொஞ்சம் ஆர்டர் பண்ணல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஜிம் பார்க்குறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக ஜிம்முமே பார்த்துட்டு இருக்காங்க. வந்து ஜிம் எங்கே வெளியெல்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஜாப்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அவர் வீட்டிலே வச்சு பார்த்துப்பாரு. இங்கே ஒரு மெய்ட் ஆண்டி இருக்காங்க, மெய்ட் ஆண்டி ஜிம் இருப்பாங்க வீட்டில், அவ்வளோதான். ஆஃபீஸ் போயிட்டு வருவார், அவ்வளோதான். அப்படி ஒரு 6 மந்த் போகுதா. 6 மந்த் ஆஃப்டர் தான் ஜிம் இன்னைக்கு ரொம்ப வீக்காக இருக்காங்க. எனக்கு சண்டே தான். ஜிம் டே பார்க்குறாங்க, என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு லைட்டாக ஹெட்டினஸாக இருக்குது சொல்கிறாங்க. ஹெட்டினஸாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கொஞ்சம் டிசீஸ் ஃபீலிங்காக இருக்குது அப்படி சொல்லுங்க. டே பார்க்குறாங்க. சொல்லிட்டு டாக்டர் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு டேங்க சொல்கிறாங்க. இல்லை என் ஒய்ஃப்க்கு அப்படி இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓ கங்க்ராச்சுலேஷன் டே சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷனாக சொல்கிறாங்க. ஆமாம் டே நீ அப்பா வாங்க போகிற சொல்கிறாங்க. டேக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஒய்ஃப் அம்மா போகிறாங்க, நீ அப்பா வாங்க போகிற அப்படி சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்பர் செக்அப் பண்ணிக்கோங்க சரியா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இப்போதைக்கு வந்துட்டு நான் மெடிசன் எடுத்து தரேன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னன்னு ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. சரின்னு டே சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் போயிடறாங்க. டேக்கு எப்படி சொல்கிறது தெரியல, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் முதல் தடவை ஜிம்மி ஸ்மைல் பண்ணுறாங்க. அவர் ஸ்டம்பில் கை வச்சு பார்க்குறாங்க. எனக்கு ஒரு பாப்பாவா ஜிம்மி பார்க்குறாங்க. அவர் டேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஆண்டி பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாஸ் 2 பேருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்லாம் ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பண்ணாக்க எப்பவும் ஒரே மாதிரி இருப்பா, கோல்டாகவே தான் இருப்பார். ரொம்ப எவ்வளோ பாசமாக அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பாசமாக யூஸ் பண்ண கைண்டாக யூஸ் பண்ண மாட்டார். அந்த கோல்ட் ட்ரெஸ்லேயும் லவ் இருக்கும்ல, அப்படி சில பேர் வந்துட்டு ரொம்ப பாசமாக கேரிங் அப்படி காமிப்பாங்க லவ். சில பேர் கோல்டாக இருப்பாங்கன்னா அதுக்காக அவங்கள்ட்ட லவ்லன்னு அர்த்தம் கிடையாது, அவங்களும் லவ்வோடு தான் இருப்பாங்க. அவங்க காட்டுற விதன்றது தான் அப்படி இருக்கும். நம்ம டேவும் அந்த செகண்ட் கேட்டகரி தான். ஓகேவா? ரொம்ப சாஃப்டாக கைண்டாக வேர்ட்ஸ் அப்படி பேசாமல் ரொம்ப கேரிங்காக இருப்பார், எனக்கு கூல்டாக இருப்பார், அவ்வளோதான். மற்றபடி ஒரு பாசமானவர் தான். நம்ம டே வந்துட்டு பார்க்குறாங்க. அவருக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி வைக்கிறாங்க. ஆண்டி கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள் ஆண்டி சொல்கிறாங்க, சொல்லுப்பா டே சொல்கிறாங்க, டைமுக்கு ஃபுட்டு கொடுத்துருங்க, ஜூஸ் கொடுத்துருங்க, எல்லாமே கொடுத்துருங்க சரியா, எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. டே அப்பெல்லாம் எந்த ஒர்க்கும் வரலாம் செய்யாமல் வந்தான்னு வச்சுக்கேன், அப்புறம் டெலிவரி ரொம்ப கஷ்டப்படுவோம் பரவாயில்லையா சொல்கிறாங்க. ஓ அப்படி ஒன்று இருக்கா சொல்கிறேன், இருந்தாலும் ரொம்ப வேலை வாங்காதீங்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா எனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேவும் பார்க்குறாங்க. ஜிம் தூங்கிட்டு இருப்பாங்க. டே வந்துட்டு காலெல்லாம் பிடிச்சி விட்டு பக்கத்துல டைட்டாக ஹக் பண்ணி படுத்துப்பாரு. அவர் என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இவருக்கு என்ன ஒரு ஹக் பண்ணி தூக்கணும்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிப்பாரு. ஜிம் நினைக்கிறாங்க இவன் ஏன் இவ்வளோ ஹக் பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்காங்க. டே வந்துட்டு அப்படியே குழந்தை மாதிரி ஜிம் தூங்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பாசமா. அப்போ அது டே பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போட்டு வச்சிருக்காங்க. இல்லாக்கா அவ்வளோதான் விடிய விட தூங்கவே விட மாட்டாச்சு. ஜிம் நினைக்கிறாங்க நான் எப்போதும் காலையில் தான் அதிகமாக தூங்குவேன், எனக்கு அது வந்து நைட்டில் தூங்கவே விட மாட்டாச்சு. ஜிம் நிறைய பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க. டே பார்த்தா ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட ஃப்ரெண்டு காய் பார்க்குறாங்க. ஏண்டா இப்போதான் அவனுக்கு அப்பா அம்மா இறந்து ஒரு மேரேஜ் ஆகிட்டு இப்போ ஒரு 6 மந்த் தான் ஆகுது, அதுக்குள்ளவா ப்ரெக்னெண்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அங்கே பாரு நான் ஏன் ஜிம் கூட உடனே பேபி வந்து நான் பிளான் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏன் தெரியுமா, அவங்க அப்பா அம்மா ஞாபகத்தில் இருக்கான், அவன் அதை விட்டு கொஞ்சம் வெளில வரணும், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுன்றதுக்காக நான் பேபி பிளான் பண்ணேன் சொல்கிறாங்க. என்னென்னு காமக்காக பேபிக்காக நான் பிளான் பண்ணேன். இப்போ பேபி உடனே வந்துச்சுனாக்கா அவன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவான், அவங்க அப்பா அம்மா விட்டு கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி பேபி பற்றி யோசிக்க ஆரம்பிப்பான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அதுக்கு தானே ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இதை பார்க்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு, என் ஜிம்மி தான் எல்லாமே, அவன் சந்தோஷமாக
இருந்தால் போதும், எனக்கு வேறு எதுவுமே வேணாம் சொல்லி சொல்கிறாங்க. இது பார்க்குறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அந்த பக்கம் டேவோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் டே மேலே. ஏன்னா டே வந்துட்டு பிஸ்னஸ் விட்டு போனதுனால அவருக்கு நிறைய லாஸ் ஆகுது. ஏன்னா டே வந்துட்டு அவங்க அப்பா என்ன சொன்னால் அப்படியே பண்ணுவார். அவருக்கு அவர் அதை தாண்டி ரொம்ப டேலண்டான பாசம் இல்லையா, பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை மாஃபியா ஃபீல்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் டே வந்துட்டு எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிட்டனால அவங்க அப்பா இப்போ நம்பர் 1 வந்திருப்பாரு. இப்போ பார்த்தாக்கா அவர் நம்பர் 2 நம்பர் 3 பொசிஷனுக்கு போயிட்டுருக்காரு. அதனால அவருக்கு ரொம்ப கோவம். இந்த ஜிம்மின் இருக்கானே, இவன் வந்தனால தான் என் பையன் என்கிட்ட போயிட்டான், அவன் ஏன் பையனை வர லைஃப்ல வந்தாலே தெரியல, அவங்க அப்பா அம்மா இறந்து போன மாதிரி அவனும் இறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா திட்டிட்டு இருக்காங்க. எங்க டேவோட அம்மா எங்க அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சனிலா சொல்லிட்டு இது அவனா, அவன் பையன் சனிலாவா சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே வந்து கண்டுக்கவே டே வந்துட்டு அவங்க அப்பா மட்டும் ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. எப்பவுமே ஜிம்மின் வீடு இப்படிதான் இருக்காங்க. இப்போ ஜிம் பிரெக்னெண்டா இருக்கிற டே வந்துட்டு எப்பவுமே தேவையான எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் ஒன் டே கூட டே சிரிச்சு பேசியோ இல்லை ரொம்ப கைண்டாக கொஞ்சம் அப்படி எதுவும் பண்ணதே கிடையாது. நம்ம ஜிம் பார்க்குறாங்க, இவனுக்கு வந்து சிரிக்கவே தெரியாதா என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ரவுடி பையன் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. டே பார்த்தா எப்பவும் போலப்பா அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு அப்படிதான் இருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு நைட்டு பார்க்கணும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓன் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆஃபீஸை கொஞ்சம் டெவலப் பண்ணணும், அப்புறம் அந்த வீட்டு வினவு நிறைய வாங்கணும், குழந்தை வந்துட்டு குழந்தைக்கு வேலை தேவை பண்ணு சொல்லிட்டு நைட்டு பகல் அப்படி கஷ்டப்படுறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமினுக்கு 9 months ஆஃப்டர் ஒரு கேர்ள் பேபி பிறக்கிறா. ஜிம் டே பார்த்தா அவர் கண்ணில் அப்படி கண்ணீர் கொட்டிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் மயக்கத்தில் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த அந்த பேபி கையில் வச்சிருக்காரு. அவ்வளோ டே ஸ்டார்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க, குழந்தை மேலே அவர் பாசம் போல. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க, என்னடா செல்லம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்கா. இப்போ நாஸ் கேட்குறாங்க, சார் என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க, மினி எப்படி சொல்றாங்க, பேரு மினி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பாக்குறாங்க, ஒரு மாதிரி பாத்துருக்காங்க. இப்ப மட்டும் ஜிம் பாக்குறாங்க, மினி தான் எப்படின்னு யோசிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. ஜிம் பாக்குறாங்க, டேஜு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு டேவோட நேம் வச்சு வைக்கணும் ஆசை. டேக்கு பக்கம் இன்னும் ஒரு மாதிரி சந்தோஷமா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்க சொல்ற பேர் எழுதுங்க சொல்றாங்க. சரி சார் ஒய்ஃப் சொல்ற பேர் எழுதிடுறேன். டேஜு சொல்றாங்க. ஆமா சொல்றாங்கன்னா டே வந்து மினி தான் கூப்பிடுவாரு. எனக்கு அவர் ஜிம்முக்கு வந்து மினி ஜிம்ல பாக்குறப்ப மினின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ஒரு செல்ல பேர் ஜிம்முக்கு அவங்க அப்பா அம்மா அந்த பேர் வச்சிருப்பாங்க, மினின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. சின்ன வயசா இருக்கும்போது அந்த நேம் நம்ம டே வந்து ஜிம்முக்கு இந்த பேபிக்கு வைக்கிறாங்க, மினின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. டே மட்டும் ஜிம் தான் டேஜுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. மினி பாப்பா வீட்டுக்கு வந்துட்டு சரி நம்ம என் பேபி கூட ரொம்ப அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பொண்ணு மேலே அவளுக்கு பாசம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பாரு இந்த பாக்ஸஸ் மேலே எனக்கு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அவனை 4 வருஷமாக லவ் பண்ணேன், எனக்கு அப்புறம் தெரியவே இல்லை. ஆல்மோஸ்ட் இப்போ 5 வருஷம் ஆகுது அவனுக்கு தெரிஞ்சு. 5 வருஷமாக நான் லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த பாக்ஸ் மேலே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்த்தா பேபி பார்க்கணும் ஸ்மைல் தான். செல்லக்குட்டி தங்கக்குட்டி சொல்லிட்டு அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. பட்டுமா அப்படின்னு கொஞ்சிட்டு ஒரு மாதிரி நைட்டில் டே ஜிம் தூங்குவாங்க. டே பார்த்தா பேபி ஷோல்டரே போட்டு அப்படியே தட்டி கொடுப்பாரு. ஒன்றும் இல்லாத பட்டு அப்படி கொஞ்சிக்கிட்டு அப்படியே பாசமாக இருப்பாரு. ஜிம்மிக்கு அது பாசிட்டிவாக இருக்கு, பாசம் அவ்வளோ பாசமாக இருக்கு. என்கிட்ட தான் அப்படி பேசுறான், ஒரு நாள் சிரிச்சிருப்பானா அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட அப்படியே அப்படி நடந்துக்க வேண்டியது அப்படி மாடர்னா இருப்பான் ரவுடி அப்படி சொல்லி ஜிம் நினைச்சிட்டு இருக்காங்க. டே பார்த்தா எப்போதும் பேபி அவ்வளோ கூட்டாக கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஆஃபீஸில் டே இருக்கும்போது மட்டும்தான் பேபி ஜிம்மி கிட்ட இருக்கும், மற்ற டைம்ல டே தான் வச்சிருப்பாரு. வீட்டுக்கு வந்தால் போதும், ஃபுல் டைம் பேபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஆனால் பேபி கொஞ்சமாக இப்படினாக்கா ஜிம்முக்கு டெலிவரி ஆகிட்டு ஒரு 2-3 months ஆனதுக்கப்புறமா டே பேக் டு நார்மல் ஒரு ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போனாக்கா நைட்டில் பேபி தூங்கினதுக்கப்புறம் ஜிம்மில் ரொம்ப க்ளோஸாகவே இருப்பார். ஜிம்முமே எதுவுமே சொல்ல மாட்டார் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு. அவன் அப்படிதான், அவன் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது சொல்லிட்டு நம்ம ஜிம் விட்டுருவாங்க. டே ஜிம்முக்கு ரொம்ப க்ளோஸாக அப்படி இருப்பாங்க, பேபியும் கேர் பண்ணிப்பாங்க, அப்படிதான் இருக்காங்க. ஆனால் ஜிம்முக்கிட்ட ரொம்ப பாசமாக கொஞ்சம் ஒரு பேசுனதே கிடையாது. ஜிம்மில் அதை கண்டுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு எப்பவும் போல இருப்பார். ஒரு ரவுடிக்கிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியுன்ற மாதிரி ஜிம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் டேக்கு லவ்ன்றது அவ்வளோ இருக்குது ஜிம் மேலே. ஆனால் அவர் அதிகமாக வந்து எப்படின்னாக்கா இந்த மாதிரி ஷோ பண்ண மாட்டாங்க, கேரிங்கில் தான் காமிப்பார் தவிர அந்த வேர்ட்ஸாக சொல்கிறது கொஞ்சம் பேசலாம் அதுக்கு அவர் வராது, அவருக்கு அது வராது. அவர் நேச்சர் அப்படி டேஸ் பாஸ் ஆகிடுச்சுக்கலாம். அப்படியே ஒரு 3 years ஆஃப்டர் பார்க்கலன்றா, இன்னும் 2 days பாப்பாவுக்கு பாடி வரப்போகுது. ஜிம் பார்க்குறாங்க, நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, என் பொண்ணுக்கு நான் கேக் மட்டும் தான் பண்ணுவேன், மற்றது எல்லாமே அவங்க அப்பா தான் பண்ணுறான், எல்லாமே பார்த்து அரேஞ்ச் பண்ணுவான். பாப்பாவோட பர்த்டே அவ்வளோ ஹாப்பியாக பெருசாக செலிப்ரேட் பண்ணுவான். எனக்கு அதுவே ஹாப்பி தான். இவனுக்கு உண்மையாகவே பாப்பா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு என்னம்மா சொல்கிறாங்க, உன் அப்பா மாதிரி ஒரு பாசம் அவனுக்கு கிடைச்சதுன்னு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குது, எனக்கா அவன் மேலே உயிரே வச்சிருக்கான் தெரியுமா, என் மேலே கொடுக்குற அளவு கூட உன் மேலே அவ்வளோ கொடுக்குறான், உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கான், உயிரே வச்சிருக்கான் உன் மேலே அப்படி சொல்லிட்டு உனக்கும் அப்படி தானே பகல் ஃபுல்லாக அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி அப்பா வந்து போதும் டேடா அப்படி ஓடி போயிருவேன், நைட்டில் அப்புறம் டாடா ஹக் பண்ணி தான் தூங்குற, அப்படி எல்லாமே இருக்கும் டாடா மேலே பாசம் அப்படி சொல்லி ஜிம் சொல்லிட்டாங்க. பேபி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுது ஜிம் எல்லாமே எப்படி சொல்லிட்டு ஜிம் போயிட்டு பேபி சிக்ஸ் வந்து பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. அந்த லவ் வந்து அப்படி காமிக்கிறாங்க. என் அப்பா போனதுக்கு அப்புறம் உண்மையாகவே லைஃப் எதுக்காக நான் வாழ்ந்துருக்கேன்னு தெரியாமல் தெரியுமா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப் இவ்வளோ அழகாக மாறிருக்கு தெரியுமா, நீ தான் ஹாப்பினஸ் எல்லாமே, நீ தான் உன் அப்பாவுக்கும் அப்படி தான், நீ தான் ஹாப்பினஸ் எல்லாமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்போவும் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. இன்னும் 2 days பர்த்டே வரப்போகுது, செல்லத்தோட பர்த்டேவே பெருசாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு
ஜிம் நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் உன் அப்பா செஞ்சு முடிச்சிடுவான், என் மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே உன் அப்பா செஞ்சிருவான் தெரியுமா சொல்றாங்க. ரவுடி பையனுக்கு அவ்வளவு பாசம் தான் உண்மையில. ஜிமின் தான் பேபி பார்த்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு தெரியல அந்த ரவுடிக்கு இவர் மேலதான் பாசமே அதிகம்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. அப்படி பேபி பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ பேபி கூட ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜிம் பாக்குறாங்க. ஆண்டியை சொல்றாங்க, என்னப்பா சொல்றாங்க. ஆண்டி நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன், நாங்க பேபி பாத்துக்கிறேன்னா சொல்றாங்க. அங்க பாருப்பா நான் எல்லாருக்கும் குளிச்சுட்டு ஓகே, நான் பேபி பாத்துக்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு போ சொல்றாங்க. சரி சரி ஜிம் ரொம்ப பெருசா இருக்காங்க. பாப்பா ரொம்ப அழகா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கா. சரி செல்லும் நான் கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு விளையாடுங்க, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் மம்மா நீயும் நானும் விளையாடலாமா சொல்றாங்க. மம்மா கார்டன் போகணும்னு சொல்றாங்க. சரி சரி கார்டன்ல போய் விளையாடலாம். செல்லக்குட்டி நீங்க வந்துட்டு கிராண்ட்மா கிட்ட இருங்க சொல்லிட்டு அந்த மேல அடிக்கிட்ட ஜிம் பேபி கொடுத்துட்டு மேலே போறாங்க குளிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ கிராண்ட்மா பாக்குறாங்க, வா விளையாடலாம் சொல்லிட்டு போய் விளையாட்டு இருக்காங்க. அது ஸ்நாக்ஸ் எல்லாம் பிட் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டனா அவங்க வீட்டோட டோர்ல ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. நான் பார்க்குற இருச்சலும் சொல்லிட்டு அவங்க வீடு பாப்பா வீட்டுக்குள்ள விட்டுட்டு போறாங்க. போயிட்டு என்னன்னு பாக்குறாங்க, பார்சல் வந்துருக்கு இந்த ஜிம்மின் ட்ரெஸ் சொல்றாங்க. இந்த வீட்டு பையனா சொல்றாங்க. ஒரு பார்சல் வந்துருக்கு சொல்றாங்க, கொடுங்க சொல்றாங்க. சரிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த பார்சல் சைன் பண்ணி வாங்கிட்டு உள்ள வராங்க. இது அம்மாவுக்கு ஏதோ பார்சல் வந்துருக்கு போல சொல்றாங்க. கிராண்ட்மா என்னடா தங்கம் சொல்றாங்க. ஓப்பன் பண்ணுங்க சொல்றாங்க. ஓப்பன் பண்ணுமா, அது அம்மாவுக்கு வந்து கிடைச்சலும் அம்மா அதை ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சொல்றாங்க. இல்ல ஓப்பன் பண்ணணும் சொல்றாங்க. அச்சோ அம்மா அதை ஓப்பன் பண்ணிட்டோம், அது என்ன கிஃப்டோ என்ன கிஃப்ட் இருக்கா என்ன இருக்குன்னு தெரியல இல்லப்பா அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜிம் அந்த கிராண்ட்மா அந்த மேடாண்டி இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, கிஃப்ட் பாக்ஸை கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க, கொஞ்சம் ஹைட்டா வச்சுட்டு. உனக்கு இவ்வளோ கிஃப்ட் இருக்கு, வீடு ஃபுல்லாக டாய்ஸ் மட்டும்தான், அவனோட டாய்ஸ் மட்டும் 2 ரூம் ஃபுல்லாக அடைச்சி வச்சிருக்கோம் தெரியுமா, அவ்வளோ இருக்கும். அப்பா அவ்வளோ டாய்ஸ் வந்து குமிச்சிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு நம்ம ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க, நீயும் அம்மா தான் அப்பாவுக்கு உலகமே தெரியுமா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பேபி கூட ஸ்மைல் பண்ணது. இப்போ நம்ம மேடாண்டி பாக்குறாங்க. அச்சோ நான் கிச்சன்ல எதுவும் குக் பண்ணுறது குக்கர் வச்சிருப்பாங்க, அது வந்து விசில் ஆஃப் பண்ணவே இல்லை. இல்லை சரி நான் வந்து நீ சாப்பிட்டே சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. போயிட்டு பாக்குறாங்க, ஓ அவ்வளவுதானே ஒரு விசில் சொல்லிட்டு அவங்க ஆஃப் பண்ணிட்டு அங்கே நின்றுருக்காங்க. கொஞ்சம் ஒர்க் இருக்கு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பாப்பா ஆடிட்டு தானே இருக்கா அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்து மேலே குளிச்சுட்டு இருக்காரு. பாப்பா அந்த கிஃப்டே பார்த்துட்டு இருக்கான். அது என்ன இருக்கும் அதை பிடிச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பேபி பார்த்துட்டு இருக்கு. எட்டி பார்க்குது. கிராண்ட்மா வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா தாளிச்சு விட்டுலாம் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எட்டி பார்க்குறாங்க. மினி செல்லம் அப்படி கூப்பிடுறாங்க. கிராண்ட்மா சொல்லிட்டாங்க விளையாட செல்லம் இப்போ வந்துடுற கிராண்ட்மா சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ட்டு இந்த பாப்பா அப்படி இருக்கா ஸ்நாக்ஸ் ஓரமாக வச்சுட்டு பார்க்குறா. அந்த கிராண்ட்மா கொஞ்சம் ஒர்க்கில் வந்து பிஸி ஆகிட்டாங்க. ஜிம் மேலே குளிச்சுட்டு தானே இருக்காரு. டக்குன்னு இந்த பாப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த கிஃப்ட்டை கொஞ்சம் எடுத்து பார்க்குறா. இங்கே பிடிச்சா கிராண்ட்மா வாங்கிடுவாங்க அப்படி சொல்லிட்டு மெதுவாக அந்த கிராண்ட்மாக்கே தெரியாம வீட்டை விட்டு வெளில போயிட்டு அந்த கார்டன் ஃபுல்லாக வந்து வீட்டை சுற்றி கார்டன் தான் இருக்கும். அந்த பூச்செடி வந்து பாப்பாவோட ஹைட்டுக்கே இருக்கும். அந்த பாப்பா போய் நினைக்க அந்த செடியில மறைச்சிடும், அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கும். அது ஃப்ளவர்ஸ் கார்டன் தான், ரொம்ப அழகா இருக்கும். அதுல போயிட்டு ஒரு இடத்துல உட்கார இன்னமும் எடுக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பா அந்த கிஃப்ட்டை பிரிக்க ஆரம்பிக்கிறா. அந்த பக்கம் இந்த ஆண்டி கிச்சன்ல இருக்காங்க. ஜிம் மேலே குளிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் குளிச்சு முடிக்கிறாங்க. குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே போகணும் பாப்பா கூட விளையாடலாம் ஜிம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பாப்பா தான் டேஜி பாப்பா தான் கிஃப்ட்டை பிரிக்கிறா. பிரிக்க முடியல சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டம் ட்ரை பண்ணி பிரிச்சுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிம் பையெல்லாம் குளிச்சு முடிக்கிற வராங்க. பார்க்குறாங்க டேஜி செல்லம் எங்கே இருக்கா ஜிம்மு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்நாக்ஸ் இருக்கு பாப்பா காணும் சொல்றாங்க. இப்போ ஆண்டி பார்க்குறாங்க ஜிம் வந்துட்டு சொல்றாங்க. வந்துட்டு ஆண்டி எங்க ஆண்டி பாப்பா அப்படி சொல்றாங்க. திட்டு தானே போறாண்டா சொல்லிட்டு வராங்க. இங்கே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. காணும் சொல்றாங்க. காணுமா சொல்றாங்க. ஒரு மேலே வந்துருப்பாங்க. இப்போ மேலே தானே வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்றாங்க. அப்போ எங்க டேஜுமா அப்படி சொல்லிட்டு ஜிம் கூப்பிடுறாங்க. ரூம் போய் பார்க்குறாங்க. ரூம் எம்டியா தான் இருக்கு. டேஜி சொல்ல எங்க இருக்கா அப்படி சொல்லி ஜிம் தான் வெளில வராங்க. இப்போ ஆண்டியும் குக்கர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எனக்கு வெளில வராங்க. டேஜுமா எங்க இருக்க கிராண்ட்மா விளையாடுறதுன்னு சொன்னேன் எங்க போயிட்டு அப்படி சொல்லிட்டு ஆண்டி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி பாப்பா எங்க சொல்றாங்க. இருப்பா பேனிக்கா அது எங்க தான் இருப்பா சொல்லிட்டு ஜிம்ல ஆண்டி தேட ஆரம்பிக்கிறாங்க. டேஜுமா எங்கம்மா இருக்கா சொல்லி ஜிம் தான் தேடிட்டு இருக்காங்க. டேஜி செல்லம் அப்படி சொல்லி தேடிட்டே இருக்காங்க. பார்த்தா ஜிம் டேஜோட சவுண்ட் எங்குமே இல்லை. அங்க பாட்டா அம்மா எங்க இருக்க நீ எங்க இருக்கா அப்படி ஜிம் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடும்போது பேனிக் ஆகுறாங்க. இப்போ நான் அந்த பக்கம் ஆண்டி பாக்குறாங்க. எங்க போயிட்டா பாப்பா எங்க இருப்பா ஒரு ஹைடன் சீக்கிரம் விளையாடுறாளோ. டேஜுமா அங்க பாரு கிராண்ட்மா அங்க இருக்கு, அம்மா அங்க இருக்காங்க, அங்க பாரு எங்கடா இருக்க செல்லம் சொல்லி தேடுறாங்க. ஜிம் வீட்டு டெரஸ் எல்லாம் போறாங்க. போட்டு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. காணும். ஜிம்முக்கு ரொம்ப பயம் வருது. ஆண்டி பாப்பா எங்க சொல்றாங்க. இப்போ நம்ம கிராண்ட் பாக்குறாங்க. இருப்பா நான் சொல்லி இப்போ காடு ஃபுல்லா சுத்துறாங்க. இப்போ சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கார்டன் கிட்ட ஒரு மாதிரி ஒரு மாதிரி போக மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க பாக்குறாங்க என்ன போக மாதிரி போகுது சொல்லிட்டு இப்போ நம்ம கிராண்ட்மா ஓடி வராங்க. ஓடி வந்து பாக்குறாங்க. அவங்க பார்த்த செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஃப்ரீஸ் ஆகிட்டு போய் பாக்குறாங்க. ஜிம்மின்னு அப்படி கூப்பிடுறாங்க. ஜிம் பாக்குறாங்க. ஆண்டி குழந்தை எங்க சொல்றாங்க. ஜிம்மின்னு அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ ஜிம் ஓடி வராங்க. அப்படி பாக்குறாங்க. என்ன சொல்லி சொல்றாங்க. திரும்பி பாக்குறாங்க. ஜிம்மின் அந்த இடத்துல டர்ன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்து ஒரு செகண்ட் கூட ஜிம் வந்து எப்படா நார்மலா இல்ல அவர் மயங்கிட்டாரு. இப்போ ஆண்டி பாக்குறாங்க. ஜிம்மின் அப்படி எழுப்புறாங்க. ஜிம் எந்திரிக்கவே இல்லை. ஜிம்முக்கு பார்ப்பா சொல்றாங்க. இப்போ
ஆண்டிக்கு கிட்ட போக பயமா இருக்கு. அதை பார்த்துருக்காங்க தேய்ச்சி செல்லும் தேய்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா கூட பேனிக் ஆகுது. அவங்களோட இப்போ கேட்ல ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு நம்ம கிராண்ட்மா கூப்பிடுறாங்க, செக்யூரிட்டி சொல்றாங்க. இப்போ நம்ம செக்யூரிட்டி ஓடுறாங்க. மேடம் என்ன சொல்றாங்க, இப்போ அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஜிமின் அண்ட் பேபி 2 பேரும் ஆம்புலன்ஸ் எடுத்துறாங்க. இப்போ அந்த கிராண்ட்மா தான் உடனே டேக்கு ஃபோன் பண்றாங்க. காய் மெக்கு சொல்லிட்டு ஓடி வராங்க. ரீச் ஆகுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வராங்க. வந்துட்டு ஆண்டி பார்க்குறாங்க. ஆண்டி என்னாச்சு, என் ஜிமினுக்கும் பேபிக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. என் தம்பி அதை சொல்கிறாங்க. சொல்லுங்க ஆண்டி என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. தம்பி அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஆண்டி பார்க்குறாங்க. இல்லைப்பா நம்ம தேஜுக்கோ சொல்கிறாங்க. சொல்லுங்க ஆண்டி நினச்சி அப்படி கேட்குறாங்க. இல்லைப்பா நான் குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஜிமினுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அந்த பார்சலை நான் வந்துட்டு வாங்கி மேலே வச்சேன். ஜிமின் சொன்னேன் ஜிமின் குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் வாங்கி உள்ளே வச்சேன். பாப்பா கேட்டது பிரிங்கன்னு சொல்லிட்டு இல்லை அம்மா வந்து பிரிப்பாங்க, அது என்னமோ இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜிமின் மேலே குடிச்சிக்கிட்டனால பாப்பா வந்து விளையாட்டு பண்ண ஆரம்பிச்சேன். பாப்பாவை காணும். ஜிமின் கேட்குறதுட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ஜிமின் தேட ஆரம்பிச்சா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போது ஆண்டி சொல்கிறாங்க நம்ம கார்டனில் இது போக மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. சரி சொல்கிறாங்க. எல்லா இடத்துல தேடலாம் கிடைக்கல. சரி கார்டனுக்குள்ளே போயிட்டு ஸ்டேட்டஸ் அனுப்பிச்சில் போய் பார்த்தோம். அங்கே சொல்கிறாங்க அங்கே அந்த கிஃப்ட் பாக்ஸ் பாப்பா கையில் தான் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணியிருக்கா. அது ஒரு மாதிரி அந்த போக மாதிரி போயிட்டே இருந்துச்சுப்பா. நான் பாப்பாவோட மூக்குலையும் காதலையும் பிளட் வந்து இருந்துச்சு. அவங்க மயங்கி கடந்து அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. அந்த கிஃப்ட்டை சொல்கிறாங்க. ஜிமின் தம்பி பேருக்கு தான் வந்துச்சு. ஆனால் அது பாப்பா ஓப்பன் அது கிட்ட கூட போய் பார்க்க எனக்கு எடுத்து கூட பார்க்க எனக்கு தைரியமே இல்லை. நம்ம செக்ரட்டரி தான் தூக்குனாங்க பாப்பாவை. அது வந்து போயிட்டே இருந்துச்சு. ஆனால் பாப்பாவுக்கு மூக்குலையும் நம்ம காதலையும் பிளட் வந்துட்டே இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு மேடாண்டி சொல்கிறாங்க. இதை நம்ம தேவரை ஏற்றுக்க முடியல. இப்போ பார்க்குறாங்க. டிரைவர் அந்த கிட்ட இருக்கிறாங்க. அங்கே பாருங்க சொல்கிறாங்க. சார் அது எடுத்து தான் வந்திருக்கு. அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அது ஒரு மாதிரி ஓப்பனில் இருந்துச்சு. அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது பார்த்தோம் டேவோட ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னாக்கா இது வந்துட்டு பாய்சன் ஃபாகுடா. ஓகேவா, இது பாய்சன் ஃபாகை வந்துட்டு யாராவது சுவாசிச்சாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. பிளட்ல வந்துட்டு பாய்சன் கலந்துரும். அப்படி ஒரு ஃபாக் ரொம்ப ரொம்ப மோசமானது. அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி ஒரு இது. ஆனால் அது யார் அனுப்பிட்டாங்க ஜிமின் பேருக்கு சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. இதை யார் யூஸ் பண்ணா சொல்லிட்டு இப்போதான் டேக் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அவரை ஏற்றுக்க முடியல. பார்க்குறாங்க. இப்போ பாப்பா கொண்டுலாம் சொல்கிறாங்க. தெரியல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வரேன். டாக்டர் எதுவுமே சொல்கிறாங்க. டேக்கு அங்கே பேனிக் ஆகுது. இப்போ நம்ம வந்து பார்க்குறாங்க. டாக்டர் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. டாக்டர் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க என் குழந்தையோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. அதாவது ஒய்ஃப் தான் செக் பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. இன்னும் டாக்டர் வராங்க. நீங்கள் தான் கெம்டேங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. கெம்டேஜோட அப்பா சொல்கிறாங்க. ஆமாம் டாக்டர் குழந்தைக்கு ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சாரி மிஸ்டர் கெம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவங்க குழந்தை வரும்போது இறந்து வந்திருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா பிளட் வந்துட்டு குழந்தையோட பாடி ஃபுல்லாகவே அதாவது நம்ம அந்த அந்த ஃபாக் வந்துட்டு குழந்தையோட பிளட் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதாவது பாய்சன் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, அந்த ஃபாகில் இவ்வளோ பாய்சன் தானே இருக்குது. அப்போ வந்து பிளட் ஃபுல்லாக பாய்சன் ஆகிடுச்சு. அப்புறம் ப்ரீத் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியல அது ஃபாக் வந்து பாய்சன் சொல்லிட்டு அது ரெண்டும் மிக்ஸ் ஆனதுனால பேபி வந்து சுவாசிச்சிருக்காங்க. அதுதான் அவங்களால ப்ரீத் பண்ண முடியாமல் அவங்க பிளட்டே வெளில வந்துருக்கு. செகண்ட் அவங்க உண்மையிலே இறந்துருக்காங்க. அவங்க இறந்து இவ்வளோ ஹவர்ஸ் ஆக சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கீழே உட்காடுறாங்க. நீல் டவுன் பண்ணுறாங்க. அப்படியே கத்து எழுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலே கேட்குது. நம்ம ஆண்டிக்கில் எப்படி சமாளம் பண்ணுறது தெரியாது. இந்த பக்கம் காய் மெக்க பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. டாக்டர் பேசுங்க பாருங்க, அவன் என் குழந்தை, அவள் ஏஞ்சல், நான் 2 டேஸில் பர்த்டே வரப்போது, ப்ளீஸ் அவளை வந்துட்டு சேவ் பண்ணி கொடுங்க டாக்டர், மேக்கிங் நியூ சொல்கிறாங்க. டாக்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு புரியுது, உங்கள் எமோஷனாக நீங்கள் எமோஷனல் ஆகுறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் இதுதான் ரியாலிட்டி சரிங்களா. நீங்கள் முன்னாடி கூப்பிட்டு கண்டிப்பாக நான் சேவ் பண்ணிக்க முடியும். எனக்கு குழந்தை ஃபுல்லாகவே சுவாசிச்சிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி விஷயத்த குழந்தை பக்கத்தில் வைக்க குழந்தை பக்கம் இல்லை, எந்த ஒரு ஹியூமன் பக்கத்துலேயும் வச்சுக்கூடாது. இதெல்லாம் யூஸ் பண்ண கூட உங்களுக்கு தெரியாதா அப்புறம் சொல்றாங்க. இது எப்படி குழந்தை யூஸ் பண்ணாங்க அப்படி உங்களுக்கு தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. டேக்கு என்ன சொல்கிறே தெரியல. டே அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க. அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. டேடா அப்படி சொல்லிட்டு இந்த வாய்ஸ் அவர் ஓடி வந்து டேலி ஹக் பண்ணுறது, அவர் டே ஃபுல்லாக ஜிம்மு கிட்ட இருந்தாலும் டேவை பார்த்து அடுத்த செகண்ட் ஜம்ப் ஆகிறதும் டே கூட அட்டாச்சாக இருக்கிறதும் டே நடந்து தூங்குவோம். அதை நினச்சி பார்க்குறாங்க. டே சும்மா ப்ளீஸ்மா, அப்பா நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்டாமா ப்ளீஸ்மா சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. இந்த ஆண்டிக்கு எப்படி சமாதானம் பண்ணுறது தெரியல. டேன்னு சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி உங்களை நம்பி தானே விட்டு போன, உங்களையும் நம்பி தானே விட்டு போகிறேன், என் ஒய்ஃபையும் குழந்தையும் நீங்கள் சரியாக பார்த்துக்கவே சொல்கிறாங்க. இப்போ டே ஆண்டிக்கு ஒரு மாதிரி சத்தியமாக நாங்கள் அப்படிலாம் இல்லைப்பா, கிஃப்ட்டை கொஞ்சம் தள்ளி தான்ப்பா வச்சு அது எப்படி வந்துச்சு அதுன்னு தெரியல, எப்படி பாப்பா எடுத்தா, அப்படி எப்படி இப்படி ஒரு பாயசம் யார் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுப்பா சொல்லிட்டு டேக்கு தெரியும் யார் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா கொஞ்ச நேரத்தில் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஒரு அந்த ஒயிட் கிளாத்தில் ரேப் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. மிஸ்டர் கேம் அப்படி சொல்லிட்டு சைன் பண்ண சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டும் இங்கே இருக்குது, இதனால தான் பாப்பா எந்த காசு ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க.
இப்போ ஜிமின் டே பார்க்குறாங்க, அப்படி பேச பார்க்குறாங்க. அவர் பார்த்துட்டு அவளை ஏற்றுக்க முடியல. உண்மையாவே என் கூட இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. உன் அம்மா கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? அவர் டே கேட்குறாங்க. அந்த பாப்பா அப்படியே அழகாக படுத்திருக்கா. காய்க்கு வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ டே அந்த பாப்பாவோட பேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ப்ளீஸ்டாம்மா அப்போ மன்னிச்சிடு, அப்போ ஒன்று சேவ் பண்ண விட்டுட்டு எடுத்தாங்க. மன்னிச்சிட்டம்மா மன்னிச்சிட்டு சொல்லிட்டே தான் அந்த பேப்போட பேசுறத பார்க்குறாங்க. ஹக் பண்ணிக்கிறாங்க. பாப்பாவை எடுத்து தாட்சி விட்டு போயிடாதுன்னு சொன்னா பிடிச்சிக்கிறாங்க. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. காய்க்கு வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. டே விட்றா சொல்லிட்டு டேட் வந்து பேபி வாங்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணவே தெரியல. இந்த பக்கம் டாக்டர் வந்து பார்க்குறாங்க. பாருங்க உங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப டீப்பாக ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க போல. ரொம்ப டீப் மயக்கத்தில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும். அக்கா நீங்கள் தான் கொஞ்சம் பேசணும் வாங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பல்ஸ் ரேட் வந்து குறைஞ்சிட்டு இருக்க சொல்கிறாங்க. டேக்கு அப்படி பயம் வருது. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் சொல்கிறாங்க. போட்டே ஓடி வராங்க. ஓடின்னு பார்க்குறாங்க. ஜிமின் அப்புறம் சொல்கிறாங்க. ஜிமின் இந்த பக்கம் ஐஸ் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. முடிக்க மாட்டாங்க. ஜிமின் இங்கே பாரு ஜிமின் அப்படி சொல்கிற டேட் எப்போ பண்ணுறாங்க. ஜிமின் இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. டேக்கு ரொம்ப பயம் வந்துட்டு இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் டேவை பார்த்துட்டு பாப்பா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்ம டே ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு இங்கே பாரு என் பொண்ணு எங்கே நம்ம பாப்பா மினி எங்கே ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அவரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன் சொல்லிட்டு அழகாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு மினி வேணும் டே மினி எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் எதுவும் சொல்லாமல் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் நம்ம விட்டு போயிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுக்கு முடியல என்ன சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு விட்டு போயிட்டாங்க. மினி கூட வேணா விட்டு போயிட்டா. அவளுக்கு கூட என் கூட இருக்க பிடிக்கல. ஜிம் கேட்குறாங்க. டேக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணவே தெரியல. ஏன்னா அவன் வந்துட்டு எவ்வளோ தாங்குவான். இப்பதான் அவங்க அப்பா அம்மா இறந்து கொஞ்சம் வருஷம் ஆகுது. அதுக்குள்ள அவனுக்கு ரொம்ப உயிரா இருந்தது இப்போ மினி தான். அவளையும் இறந்துட்டா என்ன பண்ண சொல்லிட்டு இன்னும் அவளுக்கு அவர் நினைச்சு கவலைப்படுறது. ஜிம் நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஜிம் ரொம்ப அழறாங்க. என் பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு ஏங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ எப்படி கொண்டு வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. ரெண்டு பேரும் அழுதுட்டே இருக்காங்க. இப்போ காய் வைக்குதான் பாப்பாக்கான ஃபியூனல் ஃபங்க்ஷன்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. டே ஜிம்மை கூட்டி விட்டு பண்ணிட்டாங்க. ஜிம் வந்து மயங்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவரோட தாங்கிக்க முடியாது அதிர்ச்சியை வந்துட்டு டே பார்க்குறாங்க. அவருக்கு எப்படி சொல்றது தெரியல. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்றாங்க நான் கன்ஃபார்ம் பண்ணுறா அதை அனுப்பிச்சது உன் அப்பா தான் சொல்கிறாங்க. அவர் ஜிம்முக்காக தான் அனுப்பியிருக்காரு சொல்கிறாங்க. என்னன்னு தாமா உன் அப்பாவுடைய பேர் இருக்காருல அவர்கிட்ட சொன்னார். இது வந்து உன் அப்பா வந்து ஜிம்முக்காக அனுப்பினது. ஜிம் வந்து விட்டு வந்துட்டான்ல அதை உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டான் தனியா. நீ ஜிம்முக்கு தான் உன் அப்பா விட்டு வந்துட்டேன். அதனால தான் ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டாரு. உன்னால தான் வந்து கஷ்டம். இப்போ லாஸ்ட் இதுக்கு போயிட்டாரு. அவர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருந்தார். இப்போ வந்துட்டு லாஸ்ட் இதுக்கு போயிருக்காரு. வந்துட்டு அவர் லாஸ் ஆனது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து ஜிம்மின் தான். ஜிம்மின் இருக்கிறனால தான் நீ வந்து ஜிம்மில் விட்டு நீ வந்து அப்பா விட்டு வந்துட்டேன். அவன் வந்து உன்னை விட்டு போயிட்டாக்க அவர் விட்டு நீ ரிட்டர்ன் போயிடுவேன் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து ஜிம்மில் பிடிக்கல. ஜிம் உலகத்தில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. டேவோட பிளட் அப்படி பாயில் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் டே தான் ஜிமின் தான் உன்னையும் உன் அப்பா பிரிச்சுட்டான்னு சொல்லிட்டு உன் அப்பா தப்பாக நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதனால சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஜிம்முக்காக தான் வச்சுருக்காங்க. ஜிம்மில் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணியிருக்கணும். எனக்கு அந்த கிஃப்ட்டை ரேப் பண்ண இதே அப்படி தான் கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணும்போதே சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த அட்டை பாக்ஸும் அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா அந்த ஃப்ளாகோட கண்டெய்னரும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இதை ஓப்பன் பண்ணாக்கா அது கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி ஒரு செட்டிங் பண்ணி தான் ஓப்பன் பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா அதை சுவாசிச்சு உடனே அது உயிர் போயிடும். அதனால தான் ஏதாவது இருக்குது ரொம்ப மோசமானது உனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. டேவலாவது பொறுத்துக்க முடியல. காய் பார்க்குற டே தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. என்னடா பண்ண சொல்கிறாங்க. அதனால கொஞ்சம் கிட்னாப் பண்ணிட்டு ரொம்ப சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க கிட்னாப் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் சரி அப்படி சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. இப்போ காய் நம்ம மிக்க 3 பேரும் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா அப்படியே மயங்கின விட அப்படியே பாப்பாவோட ஃபோட்டோ கூட படுத்திருக்காரு. அவரால் ஏற்றுக்க முடியல. தயவு செஞ்சுட்டு வந்துடுடா. ஏன்னா நீ நிலைமை இருக்க முடியாது. நான் போன தப்பா நான் விட்டு போயிருக்க கூடாதோ. நான் உனக்கு யாரை விட்டுட்டு நம்ம பார்த்துக்கவே இல்லையா சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழகாங்க. இந்த பக்கம் உடனே பார்த்தா நம்ம டேவோட அப்பாவை தான் நம்ம காய் கட்டி போட்டு வச்சிருக்காரு. இப்போ டே வராங்க வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு என்னடா பாவம் பண்ண உனக்கு என்ன பாவம் பண்ணணும். பிள்ளைய பிறந்தது பாவமா சின்ன வயசு வந்து நீ ரவுடி மாதிரி வளர்த்த தெரியுமா. எல்லாமே நீ சொல்கிறத நான் கேட்டேன். நீ அடிக்கணும். நீ குத்த நீ கொல்லணும். நீ சொல்கிறத நான் பண்ணணும். என்னோட ஒரு பையன் மாதிரி வளர்த்துருக்கு. ஒரு ரவுடி மாதிரி தான் வளர்த்துருக்கு. உனக்கு ஒரு அடியார் மாதிரி வளர்த்துருக்க. நீ சொன்னதெல்லாம் செஞ்சாலும் ஒரு நல்ல பையன் உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நீ இதை வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன். அதையும் நான் வந்துட்டு உன்னை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு நல்ல முறையாக வாழணும். ஒரு குழந்தை குடும்பம் வாழணும்னு நினச்சாக்கையும் குடும்பத்தை அழைக்க நினைக்கல. உனக்கு ஏதாவது வந்து என்ன கொண்டு இருக்கலாமே என்ன பண்ணியிருக்கலாமே. ஏன்னா நான் உன் பையன் உனக்கு பிறந்த பாவத்துக்கு என்ன நீ கொண்டு இருக்கலாம். என் குழந்தை என்ன பண்ணிச்சு ஒன்றா என் ஜிம்மில் என்ன பண்ணேன். அவங்க ஏன்டா இப்படி முயற்சி பண்ணி என்ன ஜிம்மில் கொண்டு முயற்சி பண்ணி என் குழந்தைய ஏன்டா என்று பிரிச்சா சொல்லிட்டே தான்
அப்படி எழுதாங்க. அவங்க அப்பா பார்க்குறாங்க, பாரு உன் குழந்தையில எது பண்ண நினைக்க சொல்கிறாங்க. ஓ உனக்கு என் குழந்தைய மட்டும் என் குழந்தைய பற்றி மட்டும் தான் யோசிக்கிறேன்னு நினைக்கிறியா? என் ஜிம்மி இதெல்லாம் பண்ணா நான் அப்படி தான் அமைதியாக இருப்பேன் நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. என் உயிரே அவன் தான், என் உயிரில் அவன் தான் கலந்துருக்கான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையே இல்லை. எப்போ அவன் எங்கே வந்து போடுவான் கொள்ளுவான்னு எதுவுமே தெரியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிங்க மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ நான் வாழ்ந்திருக்க வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்க்கையில இப்போ தான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு குடும்பம், எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு எல்லாமே. நான் பாட்டுக்கு உன் கூட இருந்த வரைக்கும் நான் எங்கே தூங்குறேன் எங்கே எந்திரிக்கிறேன்னு எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்போ தான் எனக்குன்னு நான் வீட்டுக்கு வரோன்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு ஒரு ஒய்ஃப், ஒரு அன்பான ஒய்ஃபு. நான் வீட்டுக்கு போனதுமே நான் அப்பான்னு ஓடி வந்து என்கிட்ட என் ஜம்ப் ஆகுறேன். என்னோட குழந்தை அவங்க மேலே உயிரே வச்சிருக்கேன் தெரியுமா, அவங்களுக்கு குடும்பம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டே தான் பார்க்குறேங்க. ஏன்டா என் அழகான குடும்பத்தை அப்படி என்ன உடைச்சு என் ஜிமின் துடிச்சு போயிட்டானே என் குழந்தை. அதுக்கு என் ஜிமின் இல்லை, நான் என் குழந்தைனாக்கா நான் என்ன ஒரு வாழ்க்கையை வாழுமா சொல்லிட்டே தான் பார்க்குறாங்க. ஏன் இப்படி பண்ணேன், உனக்கு எதனா கோவந்தாக்கா என்கிட்ட காமிச்சிருக்கிறமே, ஏன்டா என்னடா பண்ண சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாங்க. அவனுக்கு எவ்வளோதான் ஏன் பண்ணி கொடுத்துருப்பேன். நீ சொல்கிறதுனா நான் பண்ணிட்டு தானே இருந்தேன். உனக்கு நல்ல பையனாக தானே இருந்து உன் கூட இருந்த வரைக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி பையனாக தானே இருந்திருக்கேன். இப்போ நான் என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி என் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அப்பாவா நல்லா ஒரு ஹஸ்பண்டாக இருக்குன்னு நினச்சா ஆயிட்டு அப்பா அதுக்கு என்கிட்ட நீ எல்லாத்தையும் பிடிக்கும்னு நினச்சேன் சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு காய் எப்படி கத்துறாங்க. இப்போ காய் ஒரு அயன் ரேட்டை கொடுக்குறாங்க. டேப்போட பார்க்குறாங்க. பாட்டு வேணாட்டே நான் எதுவும் வேணும் பாரு அவன் குழந்தை மேலே அவ்வளோ இப்போட்டே அப்புறம் அப்பா நினைக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்காக தான் நினைக்கிறாங்க. நீ நினச்சா என் குழந்தைக்காக தான் பண்ணிட்டு சொல்லிட்டு என் குழந்தை விட 100 மடங்கு என் ஒய்ஃப் மேலே தான் பாசம் வச்சிருக்கேன், ஜிம்மி மேலே தான் பாசம் வச்சிருக்கேன். என்ன நினச்சி அவன் தான் உண்டத்தை என்ன பிரிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் தாண்டா அவன் முன்னாடி தானே அவங்க அப்பா அம்மா இழந்தான். நீ தான் அவன்கிட்ட எல்லாத்தையும் பறிச்ச. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மாவை பறிச்ச, இப்போ என் குழந்தை அவன்கிட்ட பறிச்சிருக்க. எல்லாத்தையும் நீ தானே அவன்கிட்ட பறிக்கிற. அவன் என்னடா பாவம் பண்ணான். வேற ஒருத்தவனுக்கு ஒன்று ஜெயிலில் வச்சிருப்பாங்க அப்பா அம்மா கொண்டதுக்கு. ஆனால் அவன் அப்படி கூட பண்ணவே இல்லையோ. அவனுக்கு வந்து அவன் வேலை விட்டு வச்சுதான் தப்பு இல்லை. அவங்க அப்பா அம்மா டெத்துக்கு ரீசன் நீ தெரிஞ்சப்பவே வந்துட்டு பண்ணி நான் பண்ணியிருக்கணும். நான் அவனை விட்டு வச்சது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே தான். இப்போ உங்கள் அப்பா வடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காய் பார்க்குறாங்க. அவருக்கே பயமாக இருக்குது. டேக்கு இந்த மாதிரி கோவம் வருமா சொல்லிட்டு என் குழந்தை அது எவ்வளோ துடிச்சிருக்கும், மூச்சு கொடுக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். ஒரு சின்ன கீரல் கூட படாமல் நானே வச்சு போய் பார்த்துக்கிட்டேன் என் குழந்தைய. எனக்கு ஒரு பக்கம் என் குழந்தை மேலே பாசனாக்கா அவனுக்கு அவன் உயிரே அவன் குழந்தை மேலே தானே இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மாவும் திரும்ப பார்த்துருக்கோன்ற மாதிரி அவன் பாசமாக இருந்தாண்டா. ஏன்டா கொண்டு ஏன் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் தான் என் குழந்தை துடிச்சிட்டு கொண்டு துடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தை உலகத்தில் நீ மட்டும் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் அவங்க அப்பாவுக்கு அந்த அடி அடிக்கிறாங்க. டேவோட அப்பாவுக்குன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஏஜ் பீப்புள் தானே, தாங்க முடியல. டைம் விட்டு சொல்லிட்டாங்க. விட்டுருமா நீ எதுக்காக இந்த உலகத்தில் வாழ போற, எதுக்காக என்ன காரணத்துக்காக வாழ போற சொல்லிட்டாங்க. நீ இருக்குதானே யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருக்காவது நல்லது பண்ணியிருக்கியா, அவனால யாரும் நல்லா வாழ்ந்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் என் ஜிம்மிட்டு தான் அவங்க அப்பா அம்மாவை பிரிச்சேன். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் நிம்மதியாக அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்போ தான் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தான். மறுபடியும் அவனுக்கு பெரிய காயத்தை கொடுத்துட்டு எப்படிடா அவனை வெளில கூட்டிகிட்டு வர போகிறேன் இதுலேருந்து சொல்லிட்டே தான் அவ்வளோ அடிக்கிறாங்க. இந்த பக்கம் டேவோட அப்பாவோட தாங்கிக்க முடியல. வெளுத்து வாங்குறாங்க அடி. அவ்வளோதான் அவங்க கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் அடிக்கிறாங்க. அடிச்சே தான் கொண்டு இருப்பாரு. அவங்க அப்பா இறந்தே போயிட்டாங்க. பார்க்குறாங்க. அவரோட பொண்ணுக்கு ஒரு ஃபியூனரல் ஃபங்க்ஷன் பண்ண மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபியூனரல் பண்ணி அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷனாக பண்ணியிருப்பாங்க. ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சிடுறாங்க. ஜிம்முக்கு எனக்கு அந்த கோவம். இப்போ டேவோட அம்மாவுக்கு கேள்விப்படுறாங்க. டேவோட அம்மா வராங்க. பாருங்க உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் முக்கியம், எனக்கு என் பொண்ணு முக்கியம், என் ஒய்ஃப் இருந்தா நான் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லிட்டே கேட்குறாங்க. டேவோட அம்மா எதுவுமே சொல்ல முடியல. அவர் இப்படி இருக்கணும், ஸ்டார்டிங்ல திருப்தி இருக்கணும்ல அப்படி சொல்றாங்க. இல்லட்ட ஏங்க அது சொல்றாங்க. இங்க பாருங்க உங்களோட மூச்சு காத்து கூட என் பையன் ஒய்ஃப் மேலே படக்கூடாது, என் மேலே படக்கூடாது, போயிருங்க சொல்றாங்க. இப்போ டேவோட அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ டே வீட்டுக்கு வராங்க. ஜிம்மின் பார்த்து ஃப்ளோர்லேயே படுத்துருக்காங்க. டே போகிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் டேவை புஷ் பண்ணுறாங்க. எட்ட போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு தெரிஞ்சிருச்சு இதை டேவோட அப்பா பண்ண சொல்லிட்டு எல்லாருக்கும் நியூஸ் பாஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜிம் ஏன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஜிம் பார்க்குறாங்க. நம்மளுக்கு என்ன டே பாவம் பண்ணேன், ஏன் நீயும் ஒரு ஃபேமிலியே எனக்கு காயப்படுத்திட்டே இருக்கீங்கன்னா என்ன பாவம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என் அப்பா அம்மா விட்டது பிரிச்சிங்க, ஏன்னா அனாதை நிற்க வச்சிங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு, அவள் தான் என் உலகம் நான் நினச்சி தெரியுமா, அவள் என் சந்தோஷம் என் ஹாப்பினஸ் நினச்சேன். அவள் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தா, மாதிரி எவ்வளோ உயிரை வச்சிருப்பா. பகல் ஃபுல்லாக என்கிட்ட விளையாடினா கூட அப்பான்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து ஓடி வருவாள்ல, அவளை ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டேமில் எந்த தப்பமே இல்லை அப்படின்னு கூட அச்சீவ்மெண்ட் டேவை தான் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்னா நான் சொல்கிறாங்க உன் அப்பா தானே இப்படி பண்ணாரு, ஏன் இப்படி பண்ணீங்க, என்னை பிடிக்கன்னு சொல்ல நான் எங்கே போயிருப்பேன், என் குழந்தை என்னது பிரிச்சிங்க, என்னை விட்டு தான் நான் எங்கேயே போயிருப்பேன், என்ன கூட கொண்டு இருக்கலாமே, என் குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு சார். ஜிம் ரொம்ப அழகாங்க, ஏன் எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் ஏன் என்னை விட்டு பிரிக்கிறீங்க சார். ஜிம் ரொம்ப அழகாங்க, நான் எதுக்காக வாழணும், யாருக்காக நான் வாழணும்னு சொல்லி ஜிம்மின் அவர் கிட்ட போயிட்டு அப்படியே சவுத்தில் முட்டிக்கிறாங்க. டேக்கு பயமா இருக்கு. ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டே தான் ஜிம்மின் போய் தடுக்கிறாங்க. ஜிம்மின் டேவை புஷ் பண்றாங்க. போயிட்டு ஒரு ரூம் போய் லாக் பண்ணிக்கிறாங்க. நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. டேக்கு ஜிம்மின் எப்படி கம்ஃபர்ட் பண்ணவே தெரியல. 3 days அப்படியே இருக்காங்க. இப்போ 3 days ஆஃப்டர் மட்டும் ஒரு கீ வச்சு ஓவர் பண்ணி போறாங்க. இப்போ பார்த்தா ஜிம்மின் வாங்கியிருக்காரு. இப்போ டாக்டர் கூட்டு வந்து டே செக் பண்றாங்க. ரொம்ப வீக்கா இருக்காரு, மனசால ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு இல்லையா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வெளில ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு. நீங்க கொஞ்சம் பேச சமாதானம் பண்ணுங்க சொல்றாங்க.
தான் ஜிம் அதிகமாக சாப்பிட்டா பேசுனது கூட கிடையாது. ஆனால் அவர் மேலேயே ஒரு உயிரை வச்சிருக்காரு. அவரால் அவர் இருக்க முடியாது. அது பார்க்குறாங்க, உனக்கு மட்டும்தான் கஷ்டமா, எனக்கு கஷ்டம் இல்லையா பாப்பா, போனது கஷ்டம் இல்லையா, என் மினிடா, என் உயிர்டா, நீ என்னோட உயிர்னா அவளோட உயிர் தானே, அவள் போனது எனக்கு கஷ்டம் இல்லையா சொல்லிட்டே தான் ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜிம்மில் மயக்கத்தே படுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ஐஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபுட் ஃபீட் பண்ணுறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்லிட்டே ஜிம் தட்டி விடுறாங்க. ஆனால் ஜிம்மில் ஃபேஸை கிரிப் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு ஊட்டி விட்றாங்க. சாப்பிட்டே ஆகும்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இதெல்லாம் பண்ணி இவனை உயிரோட வச்சு என்ன பண்ண போகிறா சொல்லி கேட்குறாங்க. டேக்கு கோவம் வருது. என்ன சொல்கிறாங்க, நான் உயிரோட என்ன பண்ண போகிறேன்னு சாக விட்டுற சொல்கிறாங்க. டேக்கு கோவம் ஜிம்மில் ஸ்லாப் பண்ணிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாப் பண்ணிட்டு வெளில போயிறாங்க. அந்த பக்கம் ஜிம் விளையாடுறாங்க. டேக் பார்க்குறாங்க. சாக விட்டுறேன்னு சொல்கிறானே, அப்போ யாருக்கு நம்ம கணக்கு தெரியலையா, நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன், அவனுக்காக தானே வாழறேன், அவனுக்கே அது புரியல. ஸோ ரொம்ப அழகாங்க. என் லவ் இவன் கூட புரிஞ்சுக்கலையே, இவன் நம்மள இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மினும் பாவம் அவரும் அழுதுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே தாங்க முடியல. இப்போ நம்ம ஒரு 3 மந்த் போயிடுச்சுடா. ஜிம் பார்க்குற ஜிம் பேசுறதே யார்கிட்டையுமே அப்படி உடஞ்சி போயிட்டாரு. மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. பாருங்க ஏன்னு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு குழந்தை, அதாவது நம்ம சைக்காலஜி டாக்டர் செக் பண்ணியிருக்காங்க ஜிம்னு, ஒரு குழந்தை இறந்துச்சுக்காக அப்படியே நம்ம லைஃப் முடிஞ்சு போகிறதும் கிடையாது. சரியா, ஒரு குழந்தை இறந்த அந்த அந்த இறப்பை வந்து அவர் தாங்கிக்க முடியல, அந்த இறப்பை வந்து அவரை தாங்கிக்க முடியலாக்க நீங்கள் வந்துட்டு அகைன் அதை சரி பண்ண சொல்கிறாங்க. அது எப்படி அகைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு குழந்தை சொல்கிறாங்க. டாக்டர் என்ன பேசுறீங்க, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு புரியுது, இப்போ தான் ஒரு குழந்தை இறந்துருக்காரு, திரும்பவும் ஒரு குழந்தை அப்படி சொல்லிட்டு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த குழந்தை சரி பண்ண சரியா சொல்கிறாங்க. முன்னால தான் எடுக்கணும். அதே மாதிரி அவர் குழந்தையுடைய இழப்பை இன்னொரு குழந்தை சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படிதான் சொல்கிறாங்க. இன்னொரு குழந்தை வந்து ஒரு பொறுப்பாயிடுவா. சரியா, ஏன்னா ஒரு தடவை ஒரு குழந்தை இறந்துட்டார் இல்லையா, அது ஒரு பயம் அவருக்கு இருக்கும். அப்போ இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா அவர் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் மாறிடுவார் அப்படி சொல்கிறாங்க. டேப் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. இதான் அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஓகேவா. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, டெடி பேர்லாம் ஹக் பண்ணுறாரு, டெடி பேர் தான் குழந்தை நினைக்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ரியல் பேபி வந்துச்சுனாக்கா அவர் ரியாலிட்டி புரிஞ்சுப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருவார் அப்படி சொல்கிறாங்க. இப்போட்டேவும் ஜிமின் வெளில வரும் ரீசனுக்காக அவருமே கிட்ட போகிறாரு. ஆனால் அவருமே கில்ட்டியாக தான் இருக்குது. எனக்கு குழந்தை இறந்துருக்கான். இப்போ தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மா இறந்துருப்பாங்க, அதில் வெளில வந்திருப்பான், அதுக்குள்ளே குழந்தை இறந்துச்சு. இப்போ அந்த பையனை ஹீல் ஆகிறதுக்குள்ளே இன்னொரு குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் உயிரோட இருக்கணும், அவனுக்கு எதனா ஆயிடக்கூடாது, அவங்க எப்படி இருந்தால் இதெல்லாம் ஆயிடும் பயமாக இருக்குது. டாக்டர் சொல்லிட்டு மென்டலி அஃபெக்ட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜிமி இப்போ வந்து இப்போ எல்லா பில்லோ எப்போதான் எல்லா டெடி பேர் எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க தூங்கும்போது, அதுதான் மினின்னு சொல்லிட்டு குழந்தை நினச்சிக்கிறாரு. அதையே வந்துட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படி ஒரு குழந்தை இறந்துட்டாக்கா அந்த குழந்தை திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்களா, அப்படியே ஜிம்மில் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஆயிடக்கூடாது சொல்லிட்டே பயப்படுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஜிம்மில் இருக்க அந்த பிலோ இப்போ அந்த டெடி பேரெல்லாம் பிடிங்கி தூக்கி போடுறாங்க. டேக்கு ஒரு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுற வீட்டே சொல்லிட்டே ஜிம் சொல்கிறாங்க. டே தான் அப்படி வாங்கி தூக்கி போட்டு ஜிம்மில் போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் வந்து அடிக்கிறாங்க, விட்டு சொல்லிட்டு அவங்க டே பார்க்குறாங்க. அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹங்கரே கிஸ் பண்ணி அவர் ஒரு மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஃபிசிக்கலாக அகைன் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பேபி ஃபார்ம் ஆகணுன்றக்காக ஜிமினுக்கு ரொம்ப அழகு வருது. அவனுக்கு எப்போவுமே மேலே பாசமே இல்லை. அவனுக்கு எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி தான். நான் குழந்தைய இழந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, என் குழந்தைய என்னட்டு போயிடுச்சு. ஆனால் இவன் மறுபடியும் என்கிட்ட அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு மனசு. ஏன் வாழணும்னு தெரியாமல் ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம டே வந்துட்டு ஜிம்மை கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு எப்படி டே வந்து ஜிம்மை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு இடத்துக்கு மேலே ஸ்டாப் பண்ணவே இல்லை. அப்படியே ஏதோ ஒரு பொம்மை மாதிரி படுத்துறாரு. அவர் என்ன பண்ணாலும் அப்படியே விட்டுறாரு. நம்ம டே ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ள அவருக்கு அவ்வளோ வலி அப்படி இருக்குது. இப்போ அவருக்கு பிடிக்கல. எனக்கு அவன் எவ்வளோ உடஞ்சி போயிருக்கா, அந்த டைம் எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அவர் எவ்வளோ லவ் பண்ணுறாரு. ஆனால் எப்படி குழந்தை வந்து அவன் சரியாயிடுவான், அவன் சமாதானம் ஆகிடுவான் அப்படி சொல்லிட்டு தான் டே இவ்வளோ பண்ணுறாங்க. அவர் மனசில் ஒரு கஷ்டம் வச்சு தான் பண்ணுறாரு. ஆனால் ஜிம் வந்து டே ரொம்ப வெறுக்கிறாங்க. அவனுக்கு எப்போயுமே லவ்வே இல்லை. அவனை லவ் பண்ண தவிர எந்த தப்புமே பண்ணல. ஆனால் அவன் லவ் பண்ணதால மட்டும்தான் என் அப்பா அம்மாவை இழந்து என் குழந்தை இழந்து எல்லாமே இவனாலையும் குடும்பத்தால தான் நடக்குது. நான் இவன் லவ் பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி ஜிம் வேற மாதிரி நினச்சிக்கிறாங்க. நம்ம டே வந்துட்டு ஜிம்மி கூட தான் இருக்காங்க. அப்படி ஒரு அகைன் ஒரு 3 மந்த் போகுது. 3 மந்த் ஆஃப்டர் ஜிம்மிக்கு எனக்கு ரொம்ப டிஸியாக இருக்குது. டே வந்துட்டு எப்படின்னா அப்படி இருப்பார். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி ஃபுட்டை ஃபீட் பண்ணுறது, அவர் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறது, அவர் பத்திரமா இருக்கணும், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் எதுவும் பண்ணிக்க கூடாதுக்காக மேக்ஸிமம் வீட்டில் தான் இருக்காரு. வெளில போயிட்டு ஒர்க் பண்ணுறது இல்லைன்னா லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணுவார். வெளில போகிறதுக்கு பயப்படுறாரு. எதனா பண்ணிப்பாங்க, நம்ம வெளினாக்கா எதனா ஆகிடுமோ சொல்லிட்டு அப்படி பயப்படுறாரு. நம்ம ஜிம்முக்கு அதெல்லாம் பெரிய வேலையை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறான். அப்படி தான் நம்மளை நடத்துகிறான். நம்மளுக்கு வந்து பாசன்றது இல்லை, எப்போவுமே நம்ம வேலை இருந்ததே கிடையாது சொல்லிட்டு தான் நினைக்கிறாரு. ஆனால் டே வந்துட்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அவன் நல்லா இருந்தால் மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு டே நினைக்கிறாங்க. அப்படியே இந்த மாதிரி இப்படி தானே பாஸ் ஆகிருக்கும் டேஸ், இன்னைக்கு ஜிம்முக்கு ரொம்ப டிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி கிட்ட ஜிம் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப டிஸியாக இருக்குது ஆண்டி, ஃபுட்டு வேணாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா சொல்கிறாங்க. இல்லை ஏன்னா சாப்பிடணும் சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு சொல்லிட்டு அவங்க ஃபுட்டை வைக்கிறாங்க. இப்போ டே தான் கட்ட சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணுறாங்க. அப்போ ஜிம் போய்ட்டு வாமிட் பண்ணிடுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி சொல்லி டாக்டர் பார்த்து வர வைக்கிறாங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணுறாங்க. ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ஆண்டி